இனிமேல் கையோடு விசில் தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பில் அமைந்திருக்கிறது. இந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழக காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகளும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் இணைந்து பணியாற்றக்கூடிய அடுத்த 5 ஆண்டுகள் என்பது தமிழக அரசியலில் மிகுந்த முக்கியமானது. இதைத் தொடர்ந்து வரும் 2029 நாடாளுமன்ற தேர்தலிலும் அதற்கு முன்பு நடைபெறக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆகியவற்றிலும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கூட்டணி இணைந்து செயல்படும் என்று ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் புதிதாக கூட்டணி அமைத்துள்ள காங்கிரஸ் கட்சியில் இளைஞர்களும், அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அந்த கட்சியில் மூத்த தலைவர்கள் பெரும்பாலானோர் இடம்பெற்றுள்ள சூழ்நிலையில் இப்போது முதன்முறையாக காங்கிரஸ் கட்சியோடு ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம், இளைஞர்கள் மற்றும் ஒரு புதிய அரசியல் சக்தி இணைந்திருப்பது காங்கிரஸ் கட்சிக்கு புத்துயிர் ஊட்டுமா அல்லது இந்த தேர்தல் முடிவு ஏற்பட்டவுடன் அணிமாறியது பின்விளைவுகளை ஏற்படுத்துமா என்ற பல்வேறு விதமான சந்தேகங்களை, வியூகங்களுக்கு அடுத்து வரும் தேர்தலில் மக்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது காங்கிரசின் அந்த ஆதரவு கடிதம் விஜயிடம் முறைப்படி வழங்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரசின் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவு வழங்கக்கூடிய அந்த அதிகாரப்பூர்வ கடிதத்தை தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் விஜயிடம் வழங்கி இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த கடிதத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் அந்த எம்எல்ஏக்கள் கையெழுத்திட்ட அந்த ஆதரவு கடிதம் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்தை விஜய் பெற்றுக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கடிதம் மற்றும் 108 தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் கடிதம் ஆகியவற்றோடு தான் ஆளுநர் அர்லேக்கரை அவர் சந்தித்து அங்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர இருக்கிறார். அதனால் தமிழக வெற்றி கழகத்திற்கு முதலில் ஆதரவு அளித்த காங்கிரஸ் கட்சியின் இந்த நடவடிக்கை என்பது தேசிய அளவிலும் அரசியலில் மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. வழக்கமாக மாநிலங்களில் இது போன்ற தொங்கு சட்டமன்றங்கள் ஏற்படும் போது பாரதிய ஜனதா கட்சி முன்கை எடுப்பது வழக்கம். அங்குள்ள கட்சிகளை உடைப்பது மற்றும் எம்எல்ஏக்களை கடத்துவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள், குதிரை பேரங்கள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட்ட 27 இடங்களில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்றிருக்கிறது. அந்த கட்சி கூட்டணியில் இருந்த அதிமுகவும் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் இன்று காலையில் அங்கு அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது மற்றும் ஆதரவு கேட்பது தொடர்பாகவும் சில முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்க முயற்சித்ததாகவும் தகவல்கள் வெளியானது. ஆனால் அந்த தகவல்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை. அந்த தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய நிர்வாகியான சிடிஆர் நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த போது தாங்கள் அதிமுகவுடன் ஆதரவு கோரவில்லை என்று அவர்கள் தெரிவித்தார்கள். அவர்கள் மற்ற கட்சிகளான இந்திய கம்யூனிஸ்ட், திமுக கூட்டணியில் உள்ள விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய அந்த கட்சிகளுக்குத்தான் நாங்கள் ஆதரவு கோரி கடிதம் எழுதியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தார்கள். இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றம், காங்கிரஸ் கட்சிக்கு இளைஞர்கள் நிரம்பிய ஒரு புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தால் ஒரு புத்துயிர் ஊட்டப்படுமா அல்லது இதுவே அரசியல் ரீதியான அவர்களுடைய சரிவுக்கு காரணமாகுமா என்பது அடுத்து வரக்கூடிய இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் அளிக்கக்கூடிய வாக்குகளின் மூலமாக தெரிய வரும். இந்த சூழ்நிலையில் தமிழக ஆளுநர் அர்லேக்கர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இப்போது சென்னை வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தாவேகா தலைவர் விஜய் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கரை சந்திப்பதற்கு, ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை இன்னும் சிறிது நேரத்தில் அவர் சந்திக்கவும் இருக்கிறார். அப்பொழுது முறைப்படி இந்த ஆதரவு எம்எல்ஏக்களின் கடிதங்கள் அடங்கிய கடிதத்தை அதிகாரபூர்வமாக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரிடம் அவர் வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் இந்த ஆட்சி அமைப்பதற்காக உரிமை கோரும் அந்த அழைப்பை ஆளுநர் அர்லேக்கர் விடுக்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து நாளை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவி ஏற்பு விழா நடைபெறும் என அறிவிக்கப்படுகிறது. அந்த பதவியேற்பு விழாவின் நிகழ்ச்சி நிரல் மற்றும் நேரம் ஆகியவையும் விரைவில் இன்று மாலைக்குள்ளேயே அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.